ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய் பஜ்ஜி. எண்ணெய் கம்மியாகவும் நம்ம மசாலா வந்து கடையில் வாங்க நம்மளே ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 கிராம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சின்ன கப் இந்த ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு நாங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கலருக்கு வந்து கேசரி பவுடர் 1 ஸ்பூனு, அது கூட ஒரு சோடா மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தாக கட்டியாக இருக்கும். கட்டி அந்த பஜ்ஜி மாவு சரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டா அது சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். முக்கியமாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கட்டி எதுன்னு இருந்தால். அதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான தண்ணி ஊற்றிட்டு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தை வந்துட்ட அப்புறம் நம்ம மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம். இதனால் எப்படி கட் பண்ணணுன்ட்டு வீடியோ மட்டும் எடுக்கிறோம். மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பீஸாக. நீங்கள் மிளகாய் கடையில் வாங்குறப்ப நல்லா பார்த்து வாங்க. எதுக்குன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், இல்லை எதுனா புழு எதுனா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் கலரே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து பஜ்ஜி முழுகிற வரைக்கும் எண்ணெய் இருந்தால் போதும். இல்லை கொதிக்கிற எண்ணெயில் ஸ்லோவாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி நல்லா கோட் பண்ண தான் பஜ்ஜி நல்லா வரும். நல்லா அந்த பஜ்ஜியோட கலரே தெரியும். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட அப்புறம் இந்த பஜ்ஜி வந்து நம்ம டீக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். மழை பெய்கிறப்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்ட அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. எல்லாம் வஞ்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை.